எலும்பு குழம்பு, ஒயிட் ரைஸ், மட்டன் சுக்கா, மட்டன் சாப்ஸ், சிக்கன் வறுவல், சிக்கன் சாப்ஸ், இந்த மாதிரியான ஐட்டங்கள் தான் காரைக்குடியில ஸ்பெஷல். இன்றிலிருந்து அது மாற்றப்படுகிறது. காரைக்குடினாலே என்ன ஸ்பெஷல்? கார்டன் பிரியாணி. ஸ்மெல் வந்த உடனே 2 தட்டு டாங் டாங்னு தட்டுவாங்க. தட்டி கரண்டி எடுத்து அப்படி மேல உள்ளது அப்படியே செதிலா செதுக்கி உள்ள இருக்க பீஸுகளை தூக்கி அப்படியே செதற விட்டு அப்படி பெரட்டி அள்ளி ஒரு பிளேட்ல வலிச்சு ஷேவிங் பண்ணி அதை அப்படியே குப்பரை கவுத்து நடுவில் ஒரு முட்டையை வைப்பான் பாரு, பின்னி எடுத்துரும். அதாவது பொதுவா நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் என்ன சாப்பிட்றேனோ அதே தான் நம்ம தொழிலாளர்கள் சாப்பிடுவாங்கன்னு ஆசைப்படுவேன். அதை கொண்டாந்தது நான் தான். இன்னைக்கு வரையும் என் மறைவுக்கு பிறகும் என்னுடைய ஆலயத்தில் டெய்லி 5000 பேர் சாப்பிட்றாங்கன்னா அது என் பூர்வ ஜென்ம புண்ணியம். கார்டன் பிரியாணின்னு சொல்கிறப்ப நான் நினச்சேன் வேறு மாதிரிலாம் நான் திங்க் பண்ணி ஐடியா வச்சுருந்தேன். பார்த்தா கார்டன் தீமில் வந்து இங்கே ஒரு செட்டப் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பிரியாணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து சாப்பிடுங்க. பென்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு. இது மோஸ்ட்டாக காரைக்குடியில் எங்கே எதுவும் இல்லை, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். காரைக்குடி ப்ளஸ் கோயிலூர் இந்த மெயின் ரோட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ராவல் பண்ணுற டயத்தில் இந்த பிரியாணி வாங்கி சாப்பிடலாம். டேஸ்ட்டு வெரி சூப்பர். ஏதாவது பார்ட்டி எதாருனாலும் நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் டைம். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பர். இன்னைக்கு நம்ம காரைக்குடி கார்டன் பிரியாணியோட கிராண்ட் இனாகுரேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே எக்கச்சக்கமான காரைக்குடி மக்கள் கூடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபலமான திரை பிரபலங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு களை கட்டுது, எப்படி இருக்குது, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். வாங்க. இருக்காங்க சொல்லவா வேணும். அண்ணன் வந்த உடனே வந்துட்டு நீ காரைக்குடி ஃபுல்லாவே களை கட்டிருச்சு. எப்படின்னு சொல்லுங்க. காரைக்குடினாலே நம்ம ஊரு, அதாவது காரைக்குடி நாட்டுக்கோட்டை. வந்திருக்கேன். காரைக்குடினா என்ன தெரியுமா ஸ்பெஷல்? எலும்பு குழம்பு, ஒயிட் ரைஸ், மட்டன் சுக்கா, மட்டன் சாப்ஸ், சிக்கன் வறுவல், சிக்கன் சாப்ஸ், அதுக்கப்புறம் ரத்த பொரியல், அதுக்கப்புறம் எதிர்பார்த்து வந்தோம். இந்த மாதிரியான ஐட்டங்கள் தான் காரைக்குடியில ஸ்பெஷல். ஆனால் இன்றிலிருந்து அது மாற்றப்படுகிறது. காரைக்குடினாலே என்ன ஸ்பெஷல்? கார்டன் பிரியாணி. அண்ணா நீங்க சொல்லுங்க, எப்படி வந்துட்டு நீ காரைக்குடி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்ச உடனே என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க? என்னெல்லாம் சாப்பிட போறோம், பிரியாணி எப்படி இருக்க போதோ அப்படிலாம் நினைச்சிருப்பீங்க. அதாவது பிரியாணி வந்து ஃபர்ஸ்ட் கடாயில வைப்பாங்கம்மா. கடாயை வச்சு கடாயில வந்து மேல மூடி வச்சிருவாங்க. மூடி வச்சு அந்த ஸ்மெல் வந்த உடனே 2 தட்டு டாங் டாங்னு தட்டுவாங்க. தட்டி கரண்டி எடுத்து அப்படி மேல உள்ளது அப்படியே செதிலா செதுக்கி உள்ள இருக்க பீஸுகளை தூக்கி அப்படியே செதற விட்டு அப்படி பெரட்டி அள்ளி ஒரு பிளேட்ல வலிச்சு ஷேவிங் பண்ணி அதை அப்படியே குப்பரை கவுத்து நடுவில் ஒரு முட்டையை வைப்பான் பாரு, பின்னி எடுத்துரும். சொன்ன பத்தியா செல்லமே வாங்க. அதே மாதிரி காரைக்குடி அப்படின்னாலே கவியரசு கண்ணதாசன் பாடல்கள் அவர் எப்படி எல்லாரும் மனதையும் தொட்டாரோ அது மாதிரி உணவு அப்படின்னாலே போட்டு தாக்கும் நம்ம காரைக்குடியில். அதில் ரொம்ப முக்கியமாக
பிரியாணி அப்படின்னு வந்தோம்னா நம்ம கேஜி, அதாவது காரைக்குடி கார்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லி சிறப்பு. இன்ஃபேக்ட் இந்த கோவிலூரில் வச்சுருக்காங்க இல்லையா, கோவிலூர்னு பேர் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னப்பா, ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு ஒன்று சொல்லுவாங்க. இங்கே இருங்க, கோவில் இருக்க இடத்துல கோவில் இல்லாத ஊரில் தங்காத வீடே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா, கோவிலில் மேலே வந்து அருமையான மேட்ரு வச்சுருப்பாங்க, இடிதாங்கி. முதல்ல அங்கே வந்துச்சுன்னா சின்ன சின்ன வீடுகள் அப்போ இருக்கும்போது அது ஒன்றும் பிரச்சனையே இருக்காதான். கோவில் இல்லாத ஊர்ல தங்காத. ஆனா இப்ப என்ன மேட்ரு, பிரியாணி கடை இல்லாத ஊர்ல தங்காத அப்படிங்கிற மாதிரி. அப்போ கோவிலூர்ல இங்க நம்ம மக்களுக்காக தரமா சிறப்பா பிரியாணி ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அதோட சேர்த்து அன்பையும் பாசத்தையும் கொள்ளப்பி வைப்பாங்க. அதான் நம்ம ஊர். இப்ப பிரியாணின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரியாணினா எது சொல்லுங்க? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. அந்த சாப்ஸோட இருக்கணும், பூ மாதிரி, அப்படி பிச்சை பூ மாதிரி உள்ள அப்படியே சொலாக்குன்னு உள்ள போகணும். ஆட்டுக்கறி பிரியாணி வந்துச்சுன்னா நம்ம இலையில எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு. ஆமா, அது ரொம்ப கரெக்டா இருப்பாங்க குடும்பத்தோட. அதுல வந்து ரொம்ப கட்டன் டைட்டா இருக்கும். இல்லைன்னா யாருக்காவது கூட வச்சுட்டாங்கன்னா அந்த இலையை எடுத்துடலாம்ல. அதுல நம்ம ரைட்டா இருப்போம். இல்ல அதுல என் தங்கச்சி ரொம்ப பக்காவா இருக்கும். எல்லாம் வந்ததுக்கு பிறகு சரிசமமா பிரிச்சு, அதாவது நான் சொல்றது என்னன்னா, இம்புட்டு காண்டு இருந்தாலும் அதையும் பகுந்தடிப்போம், இம்புட்டு இருந்தாலும் அதையும் பகுந்தடிப்போம். என்னடாலே இப்ப நீங்க டயட்ல இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க ரெண்டு பேருமே டயட் மெயின்டைன் பண்றீங்க ஸ்ட்ரிக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது, ஃபுல் டைட்டா சாப்பிடுவோம் பாருப்பா. சரி, நீங்க இப்ப வந்து ஷூட்டிங் செட்லாம் போறீங்கன்னா நம்ம வந்து கேப்டன் மாதிரியே சாப்பிடுவீங்க. கேப்டன் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னா, நம்ம எல்லாருமே சாப்பாடு வந்து சாப்பிட வச்சு அழகு பாப்பாரு. அதே மாதிரி தான் நம்ம வீட்லயுமே எப்போ யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து திருப்தியா வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே கலகலன்னு தான் இருக்கும், சாப்பிட்டு தான் போவாங்க. கேப்டன் வந்து சாப்பாடு பிரியர். அதுவும் நைட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சா ஒரு 5 புரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊற வச்சிருவார் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே. ஊற வச்சதுக்கு அப்புறம் எடுத்தா அப்படி பூ மாதிரி இருப்பான், ஃபிளாக் ஃபிளாக் ஃபிளாக்னு உள்ள போவான். அந்த மாதிரி சாப்பிடணும். இதுல கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, இப்ப நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். டார்லிங் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சினிமாவில் ஒரு பெரிய லெவலில் இந்த தொடக்க காலத்துல ஒரு 10க்கு 10 வீட்டில் இருந்தாப்புல. அப்பவே வீட்டுக்கு நாங்கள்லாம் போயிருக்கிறோம், நாங்களாம் அப்போ தேடிட்டு இருந்த காலங்கள். அப்போவே என் தங்கச்சி வீட்டில் இருக்கதை சிறப்பாக சமைச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்படி பகிர்ந்து சாப்பிட்ற ஆளு. இன்னைக்கு கடவுள் கொடுத்துருக்காப்புல அடிச்சு துவம்சம் பண்ணுறோம். மதியப்பு மாதிரி இருக்காரு. நீங்க கேப்டன் வாய்ஸ் பேசுறதுல வந்து வெளுத்து வாங்குவீங்களாமே. அதாவது பொதுவாக நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் என்ன சாப்பிட்றேனோ அதே தான் நம்ம தொழிலாளர்கள் சாப்பிடுவாங்கன்னு ஆசைப்படுவேன். அதை கொண்டாந்தது நான் தான். இன்னைக்கு வரையும் என் மறைவுக்கு பிறகும் என்னுடைய ஆலயத்தில் டெய்லி 5000 பேர் சாப்பிட்றான்னா அது என் பூர்வ ஜென்ம புண்ணியம். இது இப்போ இல்லை, காலங்காலமாக என் பிள்ளைங்களும் தொடர்ந்து பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு இந்த மணி அவர்கள் வந்து நம்மளை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கு, பிரியாணி கடை ஓப்பன். எல்லாரும் வயிறார சாப்பிடும் போது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்காத்தா. இந்த பிரியாணியை எடுத்து சிரிக்கு நான் தான் ஓட்டுவேன் ஃபர்ஸ்ட். நீங்க வந்து விஸ்வாசம் படத்துக்கு வந்து ஷூட் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அஜித் வந்து இந்த மாதிரி எல்லாம் பிரியாணி செய்வாரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அக்காவை வந்து பாடா படுத்துனீங்களாமே. இந்த மாதிரி தான் பிரியாணி செய்யணும், இந்த அளவுக்கு தான் வந்து சிக்கனை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கதை சொல்லுங்க? அதை அவரே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போய் சமைக்க சொன்னாரு. அதை வீடியோ எடுத்து சமைச்சு அதை அப்படியே கொண்டு போய் காமிச்சு எல்லாத்தையும் காமிச்சாருங்க. பாருங்க, ரோபோ அப்படியே வந்து நான் சொன்னதை கேட்டு சமைச்சிருக்காரு. யார்? நம்ம அஜித் சார். அதெல்லாம் செம்ம மூமெண்ட். அது ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு நீங்க வந்து சமைச்சதுக்கு அப்புறம்? இந்த மாதிரி பிரியாணி வந்து தலை ஸ்டைல்லே நீங்க செஞ்சு கொடுத்தது. சாப்பிட்டே சொன்னாலே சிக்கன் தலை சிக்கன் சாப்பிட்டே சொன்னாலே சூப்பரா இருந்துச்சு. பின்னி எடுத்துருவாரு சாப்பாடுல சமையல். நம்ம கூட 2 பியூட்டிஃபுல்லான லேடிஸ் இருக்காங்க. ஹாய். சோ இன்னைக்கு நீங்க 2 பேருமே காரைக்குடி வந்திருக்கீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து பாசமழை பொழிஞ்சிருப்பாங்க. எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? இல்ல உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ல வரும்போது தான் நம்ம நிறைய பேரோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் நான் காரைக்குடி வந்திருக்கேன். அதுவும் எனக்கு ஃபேவரட்டான ஒரு பிரியாணி கடை ஷாப் ஓப்பனிங்க்கு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. கார்டன் பிரியாணின்னு சொல்றப்ப நான் நினைச்சேன் வேற மாதிரிலாம் நான் திங்க் பண்ணி ஐடியா வச்சிருந்தேன். பார்த்தா கார்டன் தீம்ல வந்து இங்க ஒரு செட்டப் வச்சு பண்ணியிருக்காங்க. பிரியாணியும் ரொம்ப டேஸ்டா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து சாப்பிடுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கு. ஆம்பியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்ததா? நல்லா இருக்கு. நம்ம ஹைவேஸ்ல போகும்போது அந்த ஒரு தாபா ஃபீல்ல இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபேமிலியா உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் நல்லா சில் பண்ணி சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்க எப்படி இந்த ரம்ஜான் பக்ரீத்க்குலாம் உங்க கையால பிரியாணி எல்லாம் செய்வீங்களா ஷபானா? நான் செய்வேன், வீட்டுல பிரியாணி செய்வேன். சாப்பிடுவாங்களா எல்லாரும்? எல்லாரும் சாப்பிடுவாங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க. நான் ரொம்ப நல்லா புக் பண்ணிருக்கேன். இன்னைக்கு காலையில தான் புக் பண்ணேன். இவங்களுக்கு ஒரு நாள் சமைச்சு நானும் புக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, உங்களுக்கும் அனுப்பிச்சு ஒரு நாள் சமைச்சா. ஆனா நான் அதுல மட்டும் கான்ஃபிடண்டா சொல்றேன், எனக்கு கொஞ்சம் பிரியாணி நல்லா சமைக்க தெரியும். என்ன பிரியாணி சூப்பரா செய்வாங்க ஷபானா? தம் பிரியாணி.
ஹைதராபாத் பிரியாணி. ஓகே, இந்த மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சிக்கன் எனக்கு மட்டன் நான் சாப்பிட மாட்டேன். ஸோ ஓகே, இந்த ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இந்த வெயிட்லாம் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாஸ்டிங்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து டயட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப உங்களை டெம்ப் பண்ற ஃபுட்னா எது? பிரியாணி. பிரியாணி. உங்களுக்கு? எனக்கும் மிட் நைட் கிரேவிங்ஸ் இருக்கும். ஷூட்டிங்லாம் போய் முடிச்சுட்டு வந்து டயர்டாக இருக்கும்போது அப்போதான் அதாவது இந்த நம்ம கார்லலாம் வரும்போது அங்கங்கே பிரியாணி கடை சென்னையில் சொல்லவா வேணும் எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு வந்து சாம்பார் சாதம் கொடுத்தா கூட ஹாப்பியாக சாப்பிடுவேன். தயிர் சாதமே அவ்வளோ பிளெஸிங்ஸாக இருக்கும். எனக்கு எதுனாலும் ஓகே. வெஜ்ஜில் ஓகே. ஸோ வந்து நான்வெஜ்ல நான் சாப்பிட்ற ஒரு ஐட்டம்னா பிரியாணி. பிரியாணி. ஓகே, சூப்பர். உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும்? எனக்கு எக் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா குஸ்கா சாப்பிடுவேன். இன்னைக்கு வந்து காரைக்குடி கார்டன் பிரியாணியோட கிராண்ட் இனாகுரேஷன். எப்படி நீங்க வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்க? எப்படி கேள்விப்பட்டு வந்தீங்களா? நாங்கள் ஆட்ஸ் பார்த்தோம். சரி ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொன்று ரோபோட் சங்கர் எல்லாரும் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸைட்டட்ல வந்து பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்தீங்களா? டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது? எங்களுக்கு சிக்கன் மட்டன் ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஸோ நீங்கள் காரைக்குடி தான்? ஆமாம், நாங்கள் காரைக்குடி தான். ஸோ உங்கள் ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப் வந்து இதான் இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். நல்லா இருக்கு. ஓகே. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே வந்த உடனே பார்த்ததுல? இந்த செட்டிங்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி. இதெல்லாம் வந்து பென்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி. இது மோஸ்ட்டாக காரைக்குடியில் எங்கே எதுவும் இல்லை. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஓகே. இதான் காரைக்குடியிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த தீமில் வந்து ஆம்பியன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க அப்படி தானே? ஆமாம், அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபுட் ட்ரை பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு டேஸ்ட்லாம்? டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் இங்கே சாப்பிட்டதுலன்னா எதை சொல்லுவீங்க? பிரியாணி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுட்லாம் எப்படி இருந்துச்சு? டேஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சு? டேஸ்ட்லாம் நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் எந்த ஊர்? காரைக்குடி தானா? இல்லை, ரணசிங்கபுரம். ரிலேட்டிவ்லாம் சொன்னனால சரி அப்படிங்க. ஓகே. டேஸ்ட் பண்ணீங்களா? ஃபுட் எப்படி இருந்துச்சு? எல்லாம் நல்லா இருந்துச்சு. புதுசாக அங்கே குடியில் ஆரம்பிச்சிருக்காங்க. காரைக்குடி ப்ளஸ் கோயிலூர் இந்த மெயின் ரோட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ராவல் பண்ணுற டயத்தில் இந்த பிரியாணி இந்த மாதிரி எல்லாருக்குமே பிரியாணிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். பிரியாணி வாங்கி சாப்பிடலாம். டேஸ்ட்டு வெரி சூப்பர். எல்லாமே நல்லா இருக்குது. பிரியாணி சாப்பிட்டீங்களா? காரைக்குடி கார்டன் பிரியாணி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்கு தான் ஓப்பனிங். நாங்கள் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் பயங்கர க்ரௌடு. ரொம்ப அடிச்சு பிடிச்சே நாங்கள் பிரியாணி வாங்கிட்டோம். கேஜிஎஃப் பிரியாணி நல்லா உண்மையிலே டேஸ்ட் பயங்கரமாக நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பாலாம் சாப்பிட்டா ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த செட்டப்லாம் குடில் செட்டப்லாம் காரைக்குடியில் இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த குடில் செட்டப்லாம் இங்கே காரைக்குடியில் கிடையாது. மோஸ்ட்லி அடைச்சாப்பில் தான் இருக்கும். ஹோட்டல் ஏசி இது நல்ல ஏர் சர்க்குலேஷன் நல்லா புது ஆம்பியன்ஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு விளையாடுறதுக்கு பிளே எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அவங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பசங்கள்லாம் விளையாட வச்சு நம்ம நிம்மதியாக சாப்பிடலாம். அது ஒரு டூர் மாதிரியே போட்டுக்கலாம். நம்ம வந்து வீக்கெண்ட் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏதாவது பார்ட்டி ஏதாவதுனாலும் நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் டைம். நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பர். நீங்கள் காரைக்குடியில் வந்து வழக்கமாக சாப்பிட்ற பிரியாணி எப்படி இருந்துச்சு? இது எப்படி இருந்துச்சு? இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கு. எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆமாம், ரேட்டும் ஓகே தான்.